ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 5 மைத்ரேயருடனான விதுரரின் உரையாடல்கள் பதம் 45 தான் வைஹி அசத் விருத்தவிர் அக்ஷவிர் ஏ பராஹ்ருதாந்தர் மனச பரேஷ அதோன பஷ்யந்தி உருகாய நூனம் ஏதே பதன்யாச விலாச லக்ஷ்யா. மொழிபெயர்ப்பு. மிகச்சிறந்த பரமபுருஷரே, யாருடைய உள்நோக்கம் பௌதிக செயல்களால் அளவுக்கு அதிகமாக பாதிப்படைந்துள்ளதோ அத்தகைய குற்றவாளிகளால் உங்களுடைய தாமரை பாதங்களை காண முடியாது. ஆனால் உன்னதமான உங்களுடைய செயல்களை அனுபவிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்ட உங்களது தூய பக்தர்களால் அவற்றை காண முடியும். பகவத்கீதை குறிப்பிடுவது போல் பகவான் எல்லாருடைய இதயங்களிலும் வாழ்கிறார். குறைந்தது தனக்குள்ளேயாவது ஒருவனால் பகவானை காண முடிய வேண்டும். ஆனால் புறச்செயல்களால் அகக்கண் மூடப்பட்டுள்ளவர்களுக்கு அது சாத்தியமல்ல. உடல் முழுவதிலும் பரவியுள்ள உணர்வுக்கு தூய ஆத்மாதான் காரணம் என்பதை சாதாரண மனிதனாலும் சுலபமாக காண முடியும். பகவத்கீதையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள யோக முறையானது உள்முகமான மனச்செயல்களில் மனதை ஒருமுகப்படுத்தி பகவானின் தாமரை பாதங்களை ஒருவருக்குள்ளேயே தரிசிக்க வழிகாட்டுகிறது. ஆனால் பகவானை பற்றி கவலைப்படாமல் உணர்வில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ள பல பெயரளவேயான யோகிகள் உள்ளனர். இவ்வுணர்வையே அவர்கள் இறுதி தன்னுணர்வாக ஏற்றுக்கொள்கின்றனர். உணர்வை இவ்வாறு அறியும் முறையானது கீதையில் சில நிமிடங்களுக்குள்ளாகவே கற்பிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் பெயரளவேயான யோகிகள் பகவானின் தாமரை பாதங்களில் செய்யும் குற்றங்களினால் அதை உணர அவர்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. பகவான் தனிப்பட்ட ஆத்மாக்களிலிருந்து வேறுபட்டவர் என்பதை மறுப்பது அல்லது பகவானும் தனிப்பட்ட ஆத்மாவும் ஒன்றே என்று நினைப்பது மிகப்பெரிய குற்றமாகும். அருவவாதிகள் பிரதிபலிப்பு தத்துவத்திற்கு தப்பார்த்தம் கற்பித்து தனிப்பட்ட உணர்வையே பரம உணர்வென்று தவறாக ஏற்றுக்கொள்கின்றனர். பகவானின் பிரதிபலிப்பு தத்துவத்தை உண்மையுள்ளங்கொண்ட எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் கஷ்டமின்றி தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஆகாயம் நீரில் பிரதிபலிக்கும் பொழுது ஆகாயமும் நட்சத்திரங்களும் நீருக்குள் காணப்படுகின்றன. ஆனால் ஆகாயமும் நட்சத்திரங்களும் ஒரே மட்டத்தில் உள்ளவை அல்ல என்பதை நாம் அறிவோம். நட்சத்திரங்கள் ஆகாயத்தின் பகுதிகளாகும். எனவே அவை ஆகாயத்திற்கு ஈடானவை அல்ல. ஆகாயம் மொத்த உருவமாக உள்ளது. நட்சத்திரங்கள் அதன் பாகங்களாகும். அவ்விரண்டும் ஒன்றல்ல. பரம உணர்வானது தனிப்பட்ட உணர்விலிருந்து வேறுபட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஆன்மீகிகள் பகவானின் இருப்பையே மறுக்கும் பௌதிகவாதிகளுக்கு இணையான குற்றவாளிகள் ஆவர். இத்தகைய குற்றவாளிகளால் தங்களுக்குள் பகவானின் தாமரை பாதங்கள் இருப்பதையும் காண முடியாது. வெளியில் பகவத் பக்தர்கள் இருப்பதையும் காண முடியாது. பகவத் பக்தர்கள் மிகவும் அன்புடையவர்கள் என்பதால் மக்களுக்கு இறையுணர்வை புகட்டுவதற்காக எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிகின்றனர். குற்றவாளிகள் பக்தர்களை வரவேற்கும் வாய்ப்பை இழந்து விடுகின்றனர். ஆனால் குற்றமற்ற சாதாரண மனிதனோ பக்தர்களின் வரவால் உடனே ஈட்கொள்ளப்படுகிறான். இது சம்பந்தமாக ஒரு வேடனை பற்றி கதையொன்றுள்ளது. காட்டில் ஒரு வேடன் வேட்டையாடி வந்தான். அவன் பெரும் பாவி என்றாம். வேண்டுமென்றே குற்றம் செய்யாதவன். அவன் வழியில் கண்ட நாரதரால் மனமாற்றமடைந்து உடனே வீட்டையும் குடும்பத்தையும் துறந்து பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான். ஆனால் நலகுவாரனும் மணிகிரீவனும் தேவர்களுக்கிடையில் வசித்து வந்த போதிலும் குற்றம் புரிந்ததால் அடுத்த பிறவியில் மரங்களாக பிறக்கும்படி தண்டிக்கப்பட்டனர். ஒரு பக்தரின் கருணையால் பிறகு அவர்கள் பகவானால் விடுவிக்கப்பட்டனர். குற்றவாளிகள் பக்தர்களின் கருணையை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். பிறகுதான் தங்களுக்குள் பகவானின் தாமரை பாதங்களை காணும் தகுதியை பெற முடியும். ஆனால் அவர்களுடைய குற்றங்களாலும் ஆழ்ந்த பௌதிகத்தினாலும் பக்தர்களை கூட அவர்களால் காண முடிவதில்லை. அவர்கள் புறச்செயல்களில் ஈடுபட்டு அகக்காட்சியை கொன்று விடுகின்றனர். ஆனால் பகவத் பக்தர்களோ முட்டாள்களின் குற்றங்களை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்கும் பக்தி தொண்டெனும் ஆசீர்வாதத்தை தயக்கமின்றி வழங்கிக் கொண்டே இருக்கின்றனர்.